ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 4.3ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். காட்டப்பட்டுள்ள சதுரங்க பலகையின் படத்தில் அமைச்சர் கருப்பு கட்டங்களில் படத்தில் குறிக்கப்பட்டுள்ளவாறான குறுக்காக நகரும் 2 நகர்தல்களுக்கான இடப்பெயர்வை எழுதுக. அதாவது இந்த அமைச்சர் மொத்தமாக 2 முறை நகர்றாரு. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இங்க வராரு, அப்புறம் இதுல இருந்து இங்க. இதோட இடப்பெயர்வை தான் எழுதிக்கணும். நம்ம இப்போ முதல் நகர்வுக்கான இடப்பெயர்வை எழுதிக்கலாம். இடப்பெயர்வு எழுதும் போது எப்பவுமே இந்த மாதிரி கிராஸ்ல நம்ம எழுத மாட்டோம். எப்படி எழுதுவோம்? முதல்ல வலது பக்கம் போனோம், இதுக்கு நேராக வரணும்னா வலது பக்கம் போனோம், அடுத்து கீழே வரணும். இந்த மாதிரி தான் நம்ம எழுதிப்போம். ஓகே, இப்போ என்னலாமா இதுல இருக்குது, இதுக்கு நேராக வரணும்னா என்ன பண்ணணும்? 1 2 கட்ட நகரணும். சரிங்களா? இதுல இருக்கு 1 2 2 கட்ட நகர்ந்தாதான் இதுக்கு நேராக வர முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வலது பக்கம் நகர்ந்துருக்கோம். இந்த பக்கம் நகர்த்துனா அது இடது பக்கம், இப்படி போச்சுன்னா அது வலது பக்கம். அப்போ வலது பக்கம் 2 கட்ட நகர்த்தியிருக்கோம். அப்போ முதல் நகர்வுக்கு எழுதிடலாம், வலது பக்கம் 2 கட்டம். வலது பக்கம் நகர்த்தினால வலது பக்கம் பார்த்து அம்புகுறி. சரிங்களா? இப்போ இதுக்கு நேராக வந்துட்டோம், இதில் இருக்கிறோம். இனி கீழே நகரணும். 1 2 இதில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? இதில் இருந்து 1 2 2 கட்டம் கீழே நகரணும். அப்போ தான் இதில் வர முடியும். சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம், 2 கட்டம் கீழே நகர்ந்தனால கீழே பார்த்து அம்புகுறி. இப்போ முதல் நகர்வுக்கு நம்ம இடப்பெயர்வு எழுதிட்டோம். அப்புறம் 2ஆம் நகர்வு பாருங்க, இங்க இருந்து இங்க வந்திருக்கு. சரிங்களா? எப்பவுமே நீங்க ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது என்ன பண்ணணும்னா வலது பக்கம் இல்லை இடது பக்கம், அப்படிதான் நகர்த்தணும். அப்ப நீங்க இந்த மாதிரி கீழே வரக்கூடாது. எப்படி வரணும்? இந்த பக்கம். சரிங்களா? முதல் எழுதும் போது எப்பவுமே வலது பக்கம் இல்லைன்னா இடது பக்கம் எழுதணும். 2வது எழுதும் போது தான் கீழே இல்லாட்டா மேலே எழுதிக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு நேராக வரணும்னா எங்கே வரணும்? இது வரணும். ஓகேங்களா? இப்போ எண்ணிக்கலாமா? 1 2 3 4 5. இதுக்கு நேராக வரணும்னா 5 கட்டம் நான் நகரணும். எப்படி நகர்ந்துருக்கோம்? இடது பக்கம் நகர்ந்துருக்கோம். அப்போ 5 கட்டம் இடது பக்கம் நகர்ந்தனாலே இடது பக்கம் பார்த்து அம்புகுறி. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்துட்டோம். பார்த்தீங்களா? இனி கீழே நகரலாமா? 1 2 3 4 5. 5 கட்டம் கீழே நகர்ந்துருக்கோம். அப்போ தான் இதில் வர முடியும். எழுதிக்கலாம், 5 கட்டம் கீழே நகர்ந்தனால கீழே பார்த்து அம்புகுறி. இதுதான் இதோட ஆன்சர். 2வது கொஸ்டின், சதுரங்க காய்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நகர்விற்கான வாய்ப்புள்ள அனைத்து இடப்பெயர்வுகளையும் எழுதுக. நம்மளுக்கு இங்க காய்கள் கொடுத்துருக்காங்க, இதோட நகர்வை இடப்பெயர்வா நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் ராஜா. இப்ப ராஜா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராஜா எப்பவுமே ஒரு ஸ்டெப் தான் போகும், ஒரு கட்டத்துல தான் போகும். சரிங்களா? இது இந்த பக்கம் போகும், அதே மாதிரி இந்த பக்கம், ஆனா ஒரு கட்டம் தான் தாண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேலேயும் போகும், வலது பக்கம் போகும், இடது பக்கம் போகும், அதே மாதிரி கிராஸ்லயும் போகும். அதை தான் எழுதியிருக்கேன். ஒரு வாட்டி வலது பக்கம் ஒரு கட்டம். சரிங்களா? அடுத்த ஒரு கட்டம் இடது பக்கம் வரும், அடுத்த ஒரு கட்டம் மேல் நோக்கி, அதே மாதிரி ஒரு கட்டம் கீழ் நோக்கியும் வரும். ஆனால் உங்க புக்கில் அது கொடுக்கல. அப்புறம் கிராஸ்லேயும் போகும். கிராஸ்ல போகும்போது இடப்பெயர்வை நம்ம எப்படி எழுதிக்கணும்? இப்போ இதுல இருந்து இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வலது பக்கம் வரணும், இதுல வந்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். அந்த மாதிரி தான் நீங்கள் இடப்பெயர்வு எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கட்டம் தான் தாண்டும். இப்போ கிராஸில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட இடப்பெயர்வு எப்படி எழுதணும்? வலது பக்கம் ஒரு கட்டம் வரணும், வந்துக்கிட்டு மேலே நோக்கி ஒரு கட்டம் போகணும். ஓகேங்களா? அதை வேணால் நான் ப்ராக்கெட்டில் ஒருக்கா எழுதிக்கிறேன். ஒரு கட்டம் எப்படி வரணும்? வலது பக்கம். சரிங்களா? இப்போ நம்ம இதில் வந்துட்டோம். இனி இதில் நம்ம போகணும். சரிங்களா? அப்போ ஒரு கட்டம் மேல் நோக்கி நம்ம நகரணும். இதுல இருந்து ஒரு கட்டம். அப்போ எழுதிக்கலாமா? ஒரு கட்டம் மேல் நோக்கி நகர்ந்தனால மேலே பார்த்து அம்புகுறி. இந்த மாதிரி வேணா பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. இதை உங்க புக்கில் கொடுக்கல. இனி ராணி எப்பவுமே இப்போ இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராணி எல்லா கட்டமும் தாண்டும். எவ்வளோ கட்டம் இருக்கோ அவ்வளோ கட்டம் தாண்டும். கிராஸ்லேயும் போகும், நேராயும் போகும், சைடில் போகும், இந்த சைட்லேயும் வரும். சரிங்களா? இப்போ பாருங்க, மொத்தமாக இதில் எத்தனை கட்டம் இருக்குன்னு எண்ணலாம். இதில் ராணி இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 7 கட்டம் வரைக்கும் வரும். உங்கள் புக்கில் 8 கட்டம்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஓகேங்களா? நான் எழுதியிருக்கேன் பாருங்க, 1லிருந்து 7 கட்டம் மேல் நோக்கி நகரும். அப்புறவு இது சைடில் போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸில் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதில் இருக்கு, ராணி இங்கே போகுது. அப்போ இதில் வரணும்னா என்ன பண்ணணும்? வலது பக்கம் இங்கே நகரணும். இதுக்கு நேராக வரணும்னா ஃபர்ஸ்ட் இங்கே வரணும், வந்துக்கிட்டு அடுத்த மேல் நோக்கி நகரணும். இந்த மாதிரி தான் எழுதிக்கணும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? இதில் இருக்கு, இதை நம்ம இங்கே கொண்டு வரோம். அப்போது ஃபர்ஸ்ட் நான் இங்கே வரணும், 2 கட்டம் நான் வலது பக்கம் நகரணும். நகர்ந்துக்கிட்டு மேலே வரதுக்கு 2 கட்டம் மேல் நோக்கி நகரணும். அப்படிதான் நீங்கள் எழுதிக்கணும். அதை தான் கிராஸில் போகிறதுக்காக அடுத்தது எழுதியிருக்கேன். ராணியை பொறுத்த வரைக்கும் நிறைய வரும். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கேன்னா, ஒரு கட்டம் வலது பக்கம், அடுத்த ஒரு கட்டம் மேல் நோக்கி, அடுத்த 2 கட்டம் வலது பக்கம், அடுத்த 2 கட்டம் மேல் நோக்கி. இந்த மாதிரி நிறைய வரும். நான் இவ்வளோ தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா?
ஓகே. அப்புறவு அமைச்சர். அமைச்சர் வந்து கிராஸில் மட்டும்தான் போவார். நேராக போக மாட்டார், இடது பக்கம் போக மாட்டார், வலது பக்கம் போக மாட்டார். எப்படின்னா கிராஸ் ஆட்டு. இப்போ கருப்பு காயினில் அமைச்சர் வந்து மொத்தமாக 2 உண்டு. ஒன்று வந்து கருப்பில் இருக்கும், இன்னொன்று ஒயிட்டில் இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு ரெட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ரெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து ரெட்டாக இருக்கக்கூடிய சதுரத்தில் தான் தாண்டுவார். சரிங்களா? கருப்பில் இருக்கக்கூடியது கருப்பு கட்டத்தை தான் தாண்டும், கிராஸில் தான் போகும். எவ்வளோ வேணாலும் போகும். இப்போ இதில் இருக்குன்னா 1 2 3 4 5 6 கட்டம் வரையும் தாண்டும். ஓகேங்களா? அதை தான் எழுதியிருக்கேன். இதுவும் ராணி மாதிரி. ஆனால் ஃபர்ஸ்ட் உள்ளதை நீங்கள் எழுதக்கூடாது. பாக்கி என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். ஃபர்ஸ்ட் உள்ளது என்னன்னா மேல் நோக்கி. அமைச்சர் வந்து மேல் நோக்கி போக மாட்டார் இல்லையா, கிராஸில் மட்டும் தான் போவார். அதுக்கு மட்டும் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்றை மட்டும் எழுதாமல் பாக்கி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்படி எழுதுனா உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். அப்புறம் குதிரை. குதிரை வந்து எல் ஷேப்பில் போகும். இப்போ குதிரை இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. வலது பக்கம் ஒரு கட்டை நகர்ந்துன்னா மேல் நோக்கி 2 கட்டம் நகரும். இப்போ இதில் இருக்கிறது இங்கே வந்துடும். சரிங்களா? ஒரு கட்டம் வலது பக்கம் நகர்ந்துன்னா 2 கட்டம் மேல் நோக்கி நகரும். இப்போ இது எல் ஷேப்பில் இருக்கா? அதே மாதிரி இது வலது பக்கம் 2 கட்டம் நகர்ந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதில் இருக்கிறது இங்கே நகர்ந்துன்னா மேல் நோக்கி ஒரு கட்டம், வலது பக்கம் 2 கட்டம் நகர்ந்துன்னா மேலே வந்து ஒரு கட்டம். இது வலது பக்கம் ஒரு கட்டம் நகர்ந்துன்னா மேலே வந்து 2 கட்டம். ஓகேங்களா? இந்த மாதிரி. அதே மாதிரி தான் இடது பக்கம் ஒரு கட்டம்னா மேல் நோக்கி 2 கட்டம். இது இடது பக்கம் 2 கட்டம்னா மேல் நோக்கி ஒரு கட்டம். இந்த மாதிரி எல் ஷேப்பில் தான் நகரும். அதை தான் எழுதியிருக்கேன். பாருங்க, 2 கட்டம் வலது பக்கம் ஒரு கட்டம் மேல் நோக்கி. அதே மாதிரி 2 கட்டம் இடது பக்கம் ஒரு கட்டம் மேல் நோக்கி. இந்த மாதிரி கீழ் நோக்கியும் வரும். உங்கள் புக்கில் மேல் நோக்கி போகிறத மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் நானும் எழுதிக்கிட்டேன். இனிமே யானை. யானை வந்து என்னன்னா கிராஸில் போகாது. சரிங்களா? நேராக தான் போகும். இந்த மாதிரி நேராகவும் போகும், சைடில் போகும். ஓகேங்களா? வலது பக்கமும் போகும், இடது பக்கமும் போகும், நேராகவும் போகும். ஆனால் கிராஸில் போகாது. அப்போ இதுக்கு எப்படி எழுதலாம்? 1 - 7 மேல் நோக்கி. சரிங்களா? இந்த மாதிரி கீழ் நோக்கியே வரும், வலது பக்கமும் போகும், இடது பக்கமும் போகும். ஆனால் உங்கள் புக்கில் அதை கொடுக்கல. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நான் அதை மட்டும் தான் எழுதிக்கிட்டேன். இதுக்கு பிறகு சிப்பாய். சிப்பாய் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து 2 கட்டம் நகரும், அடுத்த ஒரு கட்டம் தான் நகரும். சரிங்களா? இது வந்து நேராக மட்டும்தான் போகும். ஒருவேளை காயினை கட் பண்ணும்போது கிராஸில் போகும், மற்றபடி ஒரு ஸ்டெப் தான் அது நகரும். சரிங்களா? முதல் வாட்டி மட்டும் 2 ஸ்டெப் நகரும், அடுத்த ஒரு வாட்டி தான் நகரும். எழுதியிருக்கேன் பாருங்க. சிப்பாய் ஒரு வாட்டி மேல் நோக்கி, அடுத்த 2 வாட்டி மேல் நோக்கி. இது வந்து எப்போவுமே பின்னாடி வராது, முன்னோக்கி தான் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட படத்தை கொண்டு பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்க ஒவ்வொரு வகையிலும் சிறுவன், சிறுமி, சிறுவன் அமைப்பு ஓர் அலகாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், எந்தெந்த வகைகளில் சிறுவன், சிறுமி, சிறுவன் அமைப்பு இடப்பெயர்வை கொண்டுள்ளது. அதாவது ஃபர்ஸ்ட் சிறுவன் இருக்கணும், அடுத்த சிறுமி, அடுத்த சிறுவன், இந்த மாதிரி வரணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் சிறுவன், அடுத்த சிறுமி, அடுத்த சிறுவன், இந்த மாதிரி. அடுத்த சிறுவன், சிறுமி, சிறுவன், இப்படி வரணும். ஓகேங்களா? அடுத்த சிறுவன், சிறுமி, சிறுவன். அப்போ இங்கே கொடுத்துருக்க அமைப்பை பொறுத்து தான் இங்கே வந்திருக்கு. பார்த்தீங்களா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? சிறுவன். அதே மாதிரி அடுத்த சிறுமி அப்படி வந்திருக்கு. அடுத்ததும் சிறுவன். இந்த மாதிரி வரணும். அடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சிறுவன், சிறுமி, சிறுவன், இப்படி வரணும். இது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இனி அடுத்துள்ளதை பாருங்க. சிறுவன், சிறுமி, சிறுவன், அடுத்த சிறுவன், சிறுமி, சிறுவன், சிறுவன், சிறுமி, சிறுவன். இங்கே ஒரு சிறுவன் வரணும், ஆனால் வரல. அப்படி கொடுத்தாதான் இது வந்து நிறைவு பெறும். அப்போ இது வராது நம்மளுக்கு. அடுத்த பாருங்க, சிறுவன், சிறுமி, சிறுவன், திரும்ப சிறுவன், சிறுமி, சிறுவன், அடுத்த சிறுவன், இங்கே சிறுமியும் வரணும், சிறுவனை வரணும், வந்தால் தான் இது நிறைவு பெறும். அப்போ இதுவும் வராது. அடுத்த சிறுவன், சிறுமி, சிறுவன், சிறுவன், சிறுமி, சிறுவன், இது வந்து நிறைவு அடைந்திருக்கு. அப்போ இதுவும் வரும். அப்போ என்னெல்லாம் வரும்? இதுவும் ஃபர்ஸ்ட் ஒன்று, லாஸ்ட் ஒன்றும். கட்டுரை எழுதுதலும் தனிநபர் நடிப்பும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் கட்டுரை எழுதுதல் மற்றும் தனிநபர் நடிப்பு. செகண்ட் சப்டிவிஷன், எந்தெந்த வகைகளில் சிறுவன், சிறுமி, சிறுவன் அமைப்பு எதிரொலிப்பை கொண்டுள்ளது. எதிரொலிப்பு அப்படின்னா கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பம். இப்போ நான் நடுவில் கண்ணாடி வைக்கும்போது இந்த சைடு என்ன தெரியுதோ அதுதான் அந்த சைடும் தெரியணும். எதிரொலிப்பை பொறுத்த வரைக்கும் இரட்டைப்படை எண்ணா இருக்கணும். இப்போ பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 ஒற்றைப்படை எண். அப்போ இது வராது. அடுத்தது பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 இது வந்து இரட்டைப்படை எண். அப்போ இங்கே செக் பண்ணிடலாம். 4 4 பிரிக்கலாம். சரிங்களா? இப்போ நடுவில் வந்து நான் கண்ணாடி வைக்கிறேன்னா இங்கே ஃபர்ஸ்ட் என்ன தெரியுதோ அதுதான் அங்கே தெரியணும். இப்போ இங்கே பையன் இருக்கான், இங்கேயும் பையன் தான் தெரியணும். ஆனால் இங்கே என்னது தெரியுது? சிறுமி தெரியுது. அப்போ இது வராது. அடுத்தது இதை எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 ஒற்றைப்படையன். அப்போ இதுவும் வராது. அடுத்தது 1 2 3 4 5 6 இது வந்து இரட்டைப்படையன். அப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 3 3 பிரிக்கலாம். நடுவில் வந்து கண்ணாடி வைக்கிறோம். இங்கே சிறுவன் தெரியுறான், அதே மாதிரி இங்கேயும் சிறுவன்.
இங்கே சிறுமி, அதே மாதிரி இங்கேயும் சிறுமி. அடுத்தது சிறுவன், இங்கேயும் சிறுவன். அப்போ இது கரெக்டாக வந்திருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்னது? தனிநபர் நடிப்பு. செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் தனிநபர் நடிப்பு மட்டும் வரும். இவ்வளோ தான் 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட படத்தில் தரையின் மீது வரையப்பட்ட அலங்கார அமைப்பு உள்ளது. இதுதான். அதில் சிவப்பு நிற சிறிய சமபக்க முக்கோணத்தின் பக்க அளவு 30 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 26 சென்டிமீட்டர் எனில், இதில் இருக்கக்கூடிய சிவப்பு நிற சிறிய சமபக்க முக்கோணம், சிவப்பு நிறத்தில் ஒரு முக்கோணம் இருக்குது, அதுக்குள்ள சிறிய முக்கோணம் இருக்குது. இதோட பக்க அளவு கொடுத்துருக்காங்க, உயரத்தோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. எனில் அனைத்து முக்கோணங்களும் அருங்கோணங்களும் ஒழுங்கு பல கோணங்கள் ஆகும். ஒழுங்கு பல கோணம் அப்படின்னா முக்கோணத்தோட பக்கமும் சமமாக இருக்கும், அதே மாதிரி அருங்கோணத்தோட எல்லா பக்கமும் சமமாக தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மஞ்சள் நிற கோடு, இதோட இடப்பெயர்வை சென்டிமீட்டரில் கேட்குறாங்க. மஞ்சள் கோடு எங்கே இருக்குது? என்ன இருக்குது? இதில் இருந்து இங்கே வந்திருக்கு. இப்போ இதோட இடப்பெயர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுல இருந்து இங்க இடப்பெயர்வு எழுதும் போது கிராஸ்ல நம்ம எழுத மாட்டோம். ஃபர்ஸ்ட் இங்க வரணும். இதுல வரணும்னா, இதுக்கு நேரா வரணும்னா நான் முதல்ல இங்க வரணும், அதுக்கப்புறம் தான் கீழே வர முடியும். ஓகேங்களா? அப்படிதான் நம்ம எழுதிக்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன முக்கோணம் வரைய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த அருங்கோணத்தை 2ஆ பிரிக்க போறோம். பிரிச்சுக்கிட்டு இதுல மட்டும் நம்ம முக்கோணம் வரைஞ்சிக்க போறோம். ஓகேங்களா? இனி இதுக்குள்ள சின்ன முக்கோணம், இது வரையும் போது கவனமா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த இங்கே ஒன்று. இப்போ நம்ம இதில் இருக்கிறோம், இதுக்கு நேராக வரணும்னா நான் இங்கே வரணும். அப்போ எண்ணிக்கலாமா? இந்த ஷேப்பில் இருக்கக்கூடியதை மட்டும் தான் நீங்கள் எண்ணணும், இதை எண்ணக்கூடாது. அப்போ 1 2 3 4 இதுக்கு நேராக வரணும்னா நான் என்ன பண்ணணும்? 4 முக்கோணம் வலது பக்கம் நகரணும். இங்கேருந்து இங்கேனா வலது பக்கம். சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம், 4 முக்கோணம் வலது பக்கம் நகரணும். இதை வந்து சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 4 இன்டு, இப்போ இதோட அளவு கேட்குறாங்க. சரிங்களா? இதுல இருந்து இது வரைக்கும். அப்போ இதுதான் என்னது? இந்த முக்கோணத்தோட ஒரு பக்க அளவு. பார்த்தீங்களா? சமபக்க முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சமம். இதோட பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்க? 30 சென்டிமீட்டர். இது 30 சென்டிமீட்டர்னா இதுவும் 30, அதே மாதிரி இதுவும் 30. நம்ம இப்போ இதையும் 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 கூட்டணும், இல்லைன்னா பெருக்கணும். சரிங்களா? இதோட அளவு எவ்வளவு? 30 சென்டிமீட்டர். அப்போ 30 4 வாட்டி எழுதி கூட்டணும், இல்லைன்னா 4ஐயும் 30ஐயும் பெருக்கிட்டாலே போதும். புரியுதுல? 4 முக்கோணம் நம்ம தாண்டி இருக்கோம். அப்போ 4ஐயும் அதோட பக்க அளவு 30, இதை 2ஐயும் பெருக்கிட்டாலே போதும். 4ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. இனி 4 3 12 சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். அடுத்த வலது பக்கம் நகர்ந்தனால வலது பக்கம் பார்த்து அம்புகுறி. இனி அடுத்த பாருங்க, இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். இனி இங்கே கீழே வரணும். ஓகேங்களா? அதுக்கும் நம்ம முக்கோணம் வரைஞ்சிக்கணும். இங்கே வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்படி ஒன்று, அடுத்த இங்கே ஒன்று. இங்கே நம்ம இந்த 2 முக்கோணத்துக்கு மட்டும் சின்ன முக்கோணம் வரைஞ்சாலே போதும். இங்கே அப்படி, அடுத்த இங்கே ஒன்று. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே வரணும். எண்ணிக்கலாமா? இதில் நிற்கிறோம், இப்போ எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 8 முக்கோணம் கீழே நகர்ந்தோம். சரிங்களா? அப்போ கீழே பார்த்து அம்புக்குறி போடணும். இப்போ எழுதிக்கலாமா? 8 முக்கோணம் கீழே நகர்ந்தனால கீழே பார்த்து அம்புக்குறி. இப்போ 8ஐயும் இங்கே கவனமாக இருக்கணும். இங்கே என்னென்னா உயரத்தை தான் பெருக்கணும். ஏன்னா உயரம்னா என்னது? இப்போ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோன்னா இதுல இருந்து இதுதான் உயரம். அப்போ நம்ம இப்படி தானே வந்தோம், இங்கே இப்படி. அப்போ இதானே உயரம். இங்கே வந்து உயரத்தை பெருக்கணும். மொத்தமாக 8 முக்கோணம் நகர்ந்தோம். உயரத்தோட மதிப்பு எவ்வளவு? 26. அப்போ 8ஐயும் 26ஐயும் பெருக்கிட்டாலே போதும், எழுதிக்கலாம். இப்போ பெருக்கலாமா? 26 அப்புறம் 8 8 6 48 8 பாக்கி 4. இனி 8 2 16. 16 கூட 4 கூட்டினா 20. அப்போ என்ன கிடைக்குது? 208 எழுதிக்கலாம். 208 சென்டிமீட்டர் கீழே பார்த்து அம்புகுறி. இப்போ இதோட ஆன்சர் எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் இதை எழுதணும், அடுத்த கமா போட்டுக்கிட்டு இதை எழுதணும். உங்கள் புக் பேக்கில் ஆன்சர் தப்பாக கொடுத்துருப்பாங்க. இனிமேல் அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, கருப்பு நிற கோடு இங்கே இருக்கு, என்ன இருக்கு? இங்கே இருந்து இங்கே போயிருக்கு. சரிங்களா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே இருந்து இதுக்கு நேராக வரணும்னா நான் இங்கே வரணும். ஓகேங்களா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இப்போ முக்கோணம் வரைஞ்சிக்கிறேன். இதை 2ஆக பிரிச்சுக்கிறேன். இங்கே மட்டும் நீங்கள் வரைஞ்சா போதும். இப்போ சின்ன முக்கோணம் இங்கே ஒன்று, அடுத்த இதில் ஒன்று, அப்புறம் இதில் ஒன்று, அடுத்த இங்கேயும் ஒன்று வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ இங்கே நிற்கிறோம். எண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 6 முக்கோணம் இங்கே இருந்து இங்கே வந்திருக்கோம். அப்போ என்னது? இடது பக்கம் நகரணும், எழுதிக்கலாம். 6 முக்கோணம் கருப்பு நிறக்கோடு, 6 முக்கோணம் இடது பக்கம் நகர்ந்தனால இடது பக்கம் பார்த்து அம்புகுறி. இப்போ 6ஐயும் இப்போ என்ன பண்ணணும்? இடது பக்கம் நகர்ந்துருக்கோம், அதாவது இந்த அளவு. அப்போ இது என்னது? பக்க அளவு. பக்க அளவோட மதிப்பு எவ்வளவு? 30. 6ஐயும் 30ஐயும் பெருக்கிட்டாலே போதும். 6ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0, 6 3 18.
அப்போ 180 சென்டிமீட்டர். அப்புறவு இடது பக்கம் நகர்ந்தனால இடது பக்கம் பார்த்து அம்புகுறி. அடுத்த பாருங்க, இப்போ இங்கே வந்துட்டோம். இனி இதுக்கு நேராக போகணும்னா இங்கேயே முக்கோணம் வரைஞ்சிக்கணும். 2ஆக பிரிச்சுக்கலாம் இப்படி. சரிங்களா? இந்த 2 முக்கோணத்துக்கு மட்டும் சின்ன முக்கோணம் வரைஞ்சாலே போதும். ஓகே, அடுத்து இங்கே ஒன்று. இப்போ எண்ணிக்கலாமா? இங்கே நிற்கிறோம், எண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 முக்கோணம் மேல் நோக்கி நகர்ந்தோம். அப்போ எழுதிக்கலாம் 12 மேல் நோக்கி நகர்ந்தனால மேலே பார்த்து அம்புகுறி. இப்போ என்ன பண்ணணும்? 12ஐயும் இங்கே நம்ம உயரத்தை தான் பெருக்கணும். சரிங்களா? இப்படிலாம் போனோம், இதானே உயரம். இப்படி போனனால உயரத்தை பெருக்கணும். உயரத்தோட மதிப்பு எவ்வளவு? 26. அது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ பெருக்கிக்கலாம். 26 12 6 2 12 2 பாக்கி 1 2 4 4 கூட 1 கூட்டினா 5. இனி ஓர் 6 6. அடுத்த ஓர் 2 2 கூட்டலாம் 2 6 5 கூட்டினா 11. அப்போ 1 பாக்கி 1 2 1 கூட்டினா 3. அப்போ என்ன கிடைக்குது? 312. எழுதிக்கலாம். 312 சென்டிமீட்டர் மேல் நோக்கி நகர்ந்தோம். இதோட ஆன்சர் எப்படி எழுதிக்கணும்னா எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை எழுதணும், அடுத்த கமா போட்டு கீழே உள்ளதை எழுதணும். இதுதான் இதோட ஆன்சர். இனி தேர்ட் சப்டிவிஷன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நீல நிற கோடு. அது எங்கே இருக்குது? இன்னும் இருக்குது. இங்கேருந்து இங்கே. இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஃபஸ்ட்டு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம் இப்படி. அடுத்த உள்ள சின்ன முக்கோணம் இங்கேயும் அதே மாதிரி இங்கே வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே நகர போகிறோம். எண்ணிக்கலாம். 1 2 3 4 4 முக்கோணம் நகர்ந்திருக்கோம். எங்கே நகர்ந்திருக்கோம்? வலது பக்கம். அப்போ எழுதிக்கலாமா? நீல நிறக்கோடு 4 முக்கோணம் வலது பக்கம் நகர்ந்தோம். இப்போ 4ஐயும் வலது பக்கம் நகர்ந்தோம். அப்போ என்னது? பக்க அளவு பெருக்கிட்டாலே போதும். பக்க அளவோட மதிப்பு 30. பெருக்கலாம். 4ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. இனி 4 3 12 என்ன கிடைக்குது? 120. அடுத்த சென்டிமீட்டர். வலது பக்கம் நகர்ந்தனால வலது பக்கம் பார்த்து அம்புகுறி. இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? இவ்வளோ தான் 4வது கொஸ்டின். 5வது கொஸ்டின். பின்வரும் ஜோடி உருவங்களில் உள்ள உருமாற்றத்தை விவரி. இடப்பெயர்வு, எதிரொலிப்பு அல்லது சுழற்சியை எழுதுக. இந்த 3ல் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ பாருங்க, டி வந்து இப்படி திரும்பி இருக்கு. பார்த்தீங்களா? ஒரு முறை சுழற்றும் போது அது எப்படி வருமோ அந்த வடிவம் இருக்கு. அப்போ இது என்னது? சுழற்சி. சரிங்களா? எழுதிக்கலாம் சுழற்சி. அப்புறவு செகண்ட் சப்டிவிஷன். இப்போ இந்த நடுவில் கோடு போடுறேன். இது வந்து எதிரொலிப்பு. எதிரொலிப்புனா இப்போ இந்த நடுவில் கண்ணாடி வச்சு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பிம்பம் அந்த கண்ணாடியில் எப்படி தெரியுதோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே கண்ணாடிக்கு பக்கத்தில் என்னது இருக்கோ அதுதான் பக்கத்தில் தெரியும். பார்த்தீங்களா? இதுதான் என்னது? பக்கத்தில் இருக்குது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்த 2வது என்னது இருக்குது? இது. அப்போ இது. சரிங்களா? அப்போ இது என்னது? எதிரொலிப்பு. இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம் எதிரொலிப்பு. அப்புறம் தேர்ட் சப்டிவிஷன். இங்கே எஃப் தான், அதே மாதிரி இங்கே எஃப் இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் அடையாமல் அப்படியே வந்துன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இடப்பெயர்வு. அதாவது இங்கே இருக்கக்கூடியது அப்படியே இங்கே போயிருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்னது? இடப்பெயர்வு. எழுதிக்கலாம். ஓகே, இனிமேல் ஃபோர்த்து சப்டிவிஷன். இங்கே நடுவில் கோடு போடுங்க. பக்கத்தில் என்னது இருக்குது? இது. அதே மாதிரி தானே இது இருக்குது. அடுத்த இந்த வளைவு அதுதான் அடுத்த இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்னது? எதிரொலிப்பு. எழுதிக்கலாம் எதிரொலிப்பு. ஓகே, இனிமே ஃபிஃப்த் சப்டிவிஷன். இப்போ பாருங்க, ஹச் வந்து இந்த மாதிரி சுழன்று இருக்கு, இப்படி திருப்பி இருக்கு. அப்போ என்னது? சுழற்சி. எழுதிடலாம் சுழற்சி. அப்புறவு சிக்ஸ்த் சப்டிவிஷன். இங்கே நடுவில் கோடு போடுங்க. இது ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ அதுதான் அங்கே இருக்கு. இது வந்து 2வது. அப்போ இது இப்படி இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்னது? எதிரொலிப்பு. எழுதிக்கலாம் எதிரொலிப்பு. ஓகே, இனிமே செவன்த் சப்டிவிஷன். இப்படி இருக்கக்கூடியது இப்படி மாறி இருக்கு. அப்படின்னா என்னது? சுழற்சி. அடுத்த 8th சப்டிவிஷன். கே தான், அதே கே தான் அங்கே இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் அடையலை. அப்போ இங்கே இருக்கக்கூடியது அப்படியே இங்கே இருக்கு. இது என்னது? இடப்பெயர்வு. பார்த்தீங்களா? ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். சதுரங்கத்தில் குதிரையினை எல் வடிவத்தில் மட்டுமே நகர்த்த முடியும் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. குதிரையானது G8 நிலையிலிருந்து G5, இங்கே G5 வராது. சரிங்களா? D5 தான் வரும். அப்போ தான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். D5 நிலையை அடைவதற்கான இடப்பெயர்வை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே ஒரு செஸ் போர்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு G8 என்ன இருக்குது பார்த்தீங்களா? G என்ன இருக்குது? அப்போ இதுக்கு நேராக 8 அங்கே இருக்குது, என்ன இருக்குது? அப்போது இந்த லைனில் 8க்கு நேரானா இங்கே இதில் இருந்து
D5, அதாவது Dனா இது. அப்போ இந்த லைன் இங்கே 5 எங்கே இருக்குது? நான் இருக்குது. அப்போ இந்த லைனில் 5க்கு நேராக இங்கே வரும். இதில் இருக்குது, இதில் இருந்து இங்கே வரணும். அதுக்கான இடப்பெயர்வை எழுதணும். ஓகேங்களா? அதிகபட்சம் 2 இடப்பெயர்வுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, எல் ஷேப்பில் போனோம். அப்போ நீங்கள் இடது பக்கம் ஒரு ஸ்டெப் இந்த மாதிரி தாண்டினீங்கன்னா கீழே வந்து 2 ஸ்டெப் தாண்டணும். இல்லாட்டா இடது பக்கம் 2 கட்டை நகர்ந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கட்டை நகரணும். அப்போ தான் எல் ஷேப் வரும். ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து இடது பக்கம் ஒரு கட்டை நகரியேன், அப்புறம் கீழே வந்து 2 கட்டை நகர போகிறேன். அப்போ இங்கே வந்துட்டேன். ஓகேங்களா? இனி இங்கே இருந்து இங்கே வரணும். அப்போ 2 கட்டம் இடது பக்கம் நகரணும், ஒரு கட்டம் கீழே நகரணும். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுவோம். ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து இங்கே வரோம். அப்போ என்ன பண்ணணும்? இடது பக்கம் ஒரு கட்டம், அதுக்கு பிறகு கீழே வந்து 2 கட்டம். அப்போ தான் இங்கே வர முடியும். முதல்ல அதை எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன் பாருங்க. ஒரு கட்டம் இடது பக்கம், அப்போ இடது பக்கம் பார்த்து அம்புகுறி. அப்புறம் 2 கட்டம் கீழே நகர்ந்தோம், அப்போ கீழே பார்த்து அம்புகுறி. மற்றும் இனி இன்னும் இருக்கு, இங்கே தான் வந்திருக்கோம், இதில் வரணும். இனி வந்து 2 கட்டம், இது ஒன்று இது ஒன்று. எப்படி? இடது பக்கம் நகர்ந்தோம், அடுத்த கீழே ஒரு கட்டம் நகரணும். அப்போ தான் இங்கே வர முடியும். எழுதிக்கலாம். 2 கட்டம் இடது பக்கம், அப்போ இடது பக்கம் பார்த்து அம்புகுறி. அடுத்த ஒரு கட்டம் கீழே நகர்ந்தோம். இதுதான் இதோட ஆன்சர். உங்கள் புக்கில் இன்னொரு ஆன்சர் கூட கொடுத்துருக்காங்க. எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்துக்கிட்டு இங்கே வந்தோம். இல்லாட்ட என்ன பண்ணணும்னா இங்கே 2 கட்டை நகர்ந்து இங்கே வரணும். ஓகேங்களா? அப்புறவு இங்கே ஒரு கட்டை நகர்ந்து கீழே 2 கட்டை நகரணும். அப்படியே நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். 7வது கொஸ்டின், இளஞ்சிவப்பு வடிவமும் நீல நிற வடிவமும் சர்வசம தன்மை உடையன. நீல நிற வடிவம் இளஞ்சிவப்பு நிற வடிவத்தின் நிழல் உருவாக அமைய தேவைப்படும் உருமாற்றங்களின் வரிசையை விவரி. அதாவது இங்கே இளஞ்சிவப்பு நிறம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வடிவம் கரெக்டாக அந்த நீல நிற வடிவத்தில் பொருந்தணும். அதற்கான உருமாற்றத்தை நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து நேராக இருக்குது, இது வந்து சரிஞ்சிருக்கு. முதல்ல இதை நேராக ஆக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? கடிகார திசைக்கு எதிர் திசையில் 90 டிகிரி நம்ம சுழற்றணும். கடிகாரம் வந்து இப்படி சுழலும், அதோட எதிர் திசைனா இந்த மாதிரி சுழலும். சரிங்களா? அதாவது கடிகார திசைனா இப்படி சுழற்றணும், அதோட எதிர் திசைனா இந்த மாதிரி வரணும். அப்போதான் இதை வந்து நம்ம நேராக நிமிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ 90 டிகிரி தான் சுழற்றணும். இந்த புள்ளியை வைத்து நம்ம சுழற்ற போகிறோம். அப்போ இது என்ன ஆகிடும்? இப்படி வரும். சுழற்றும் போது இந்த மாதிரி ஆகிடும். இந்த புள்ளியை மையமாக வைத்து தான் நம்ம சுழற்றிருக்கோம். ஓகேங்களா? இனிமே இந்த புள்ளி தான் என்னது? இந்த புள்ளி இங்கேருந்து இங்கே கொண்டு வர போகிறோம். அதுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புள்ளிக்கு நேராக இங்கே கொண்டு வந்துடலாம். அதுக்கு 1 2 3 புள்ளி இடது பக்கம் நகர்த்தணும். இங்கே இருக்கு 1 2 3. இதுக்கு நேராக வரணும்னா 3 புள்ளி இடது பக்கம் நகர்த்தணும். அப்புறம் இனி மேலே போகணும். இங்கே வரணும்னா மேலே போகணும். சரிங்களா? 1 2 3 4 5 புள்ளி மேலே நகர்த்தணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 90 டிகிரி கடிகாரத்தோட எதிர் திசையில் சுழற்றணும். அப்புறம் இங்கே இருந்து 3 புள்ளி இடது பக்கம் நகர்த்தணும். அதுக்கு பிறகு மேலே 5 புள்ளி நகர்த்தணும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், கடிகார சுற்றின் எதிர் திசையில் 90 டிகிரி அளவு சுழற்சிக்கு பின்பு 3 புள்ளி இடது பக்கம் 5 புள்ளி மேலே இடப்பெயர்வு. ஓகேங்களா? இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடிகாரத்தோட எதிர் திசையில் சுழற்றலாம், இந்த புள்ளியை மையமாக வைத்து. அப்போ இது எப்படி ஆகும்? வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தான் ஆகும். ஓகேங்களா? இந்த புள்ளியை இங்கே கொண்டு வர போகிறோம். சரிங்களா? அப்போ பாருங்க, 1 2 புள்ளி நகர்த்தினாலே போதும். இது கரெக்டாக இதில் வந்து மேட்ச் ஆயிரும். அப்போ ஆன்சர் எப்படி எழுதிக்கணும்னா, கடிகார சுற்றின் எதிர் திசையில் 90 டிகிரி அளவு சுழற்சிக்கு பின்பு 2 புள்ளி இடது பக்கம் இடப்பெயர்வு. ஓகேங்களா? இவ்வளவு தான் 6வது கணக்கு. 8வது கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இடப்பெயர்வு உருவை வரையவும். இடப்பெயர்வு அப்படின்னா இந்த உருவத்தை அப்படியே வரைஞ்சிக்கணும். சரிங்களா? வரையலாம். ஃபர்ஸ்ட் கீழே உள்ளதை வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி 3 புள்ளி தான், 1 2 3. அடுத்த இங்கேயும் 3 புள்ளி இந்த மாதிரி. அடுத்த இனிமேல் இது வரைய போகிறோம். அதுக்கு இங்கே 1, அடுத்த இங்கேருந்து இந்த சைடை இப்படி 1. ஓகே, நடு இது இந்த மாதிரி. அப்படியே அந்த உருவத்தை இங்கே வரைஞ்சிக்கணும். இதுதான் இடப்பெயர்வு. இனிமேல் செகண்ட் சப்டிவிஷன், எதிரொலிப்பு உருவை வரையவும். எதிரொலிப்பு அப்படின்னாலே நடுவில் கோடு போட்டுருங்க. சரிங்களா? கண்ணாடிக்கு பக்கத்தில் ஃபர்ஸ்ட் என்னது இருக்கோ அதுதான் முதல்ல தெரியும். அப்போ இதுதானே இருக்கு, அதுவும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த லைன்ல வரையக்கூடாது. சரிங்களா? அதாவது இதுல வரையக்கூடாது, அடுத்த இதுல இருந்து வரையலாம். முதல்ல இந்த கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, அப்புறம் பாருங்க இங்க வந்து நடுவுல 2 புள்ளி. சரிங்களா? அப்போ 1 2 இதை விட்டுக்கிட்டு இதுல வச்சிருங்க. இனிமே இங்க கிராஸ்ல இப்படி
இந்த உருவத்தை பிம்பமாக வரைஞ்சிருக்கோம். அதாவது கண்ணாடியில் இதுதான் ஃபஸ்ட்டு தெரியும். அப்போ இதை தான் முதல்ல வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த கோடு போட்டுக்கிட்டேன். நீங்கள் இந்த கோடு போடணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக இதை வரைஞ்சிருங்க. இனிமேல் பாருங்க, தேர்ட் சப்டிவிஷன், சுழற்சி உருவை வரையவும். சுழற்சினா இதை 90 டிகிரி சுழற்ற போகிறோம். அப்போ என்ன ஆகும்? இதுதான் கீழே வந்துடும். இது இங்கே சைடில் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் எண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 5. இதை கீழே வரைஞ்சிக்கணும். 1 2 3 4 5 இந்த மாதிரி. இனி இது இங்கே வந்துடும். இது எவ்வளோன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5. இதுவும் 5. அப்போ இங்கே வரும் 1 2 3 4 5 இங்கே வரும். இனி அடுத்த இந்த 2 புள்ளி. சரிங்களா? 1 2 3 3 புள்ளி. 1 2 3 இப்படி. அடுத்த இங்கே கீழே அதுவும் 3 புள்ளி தான். 1 2 3. இனி கிராஸில் வரையணும். இது இப்படி. இதுதான் சுழற்சி உருவம். சரிங்களா? 9வது கொஸ்டின் பார்க்கலாம். உள்வட்டத்தின் ஆரம் 4.5 சென்டிமீட்டர் என்றும் வட்ட வளையத்தின் அகலம் 2.5 சென்டிமீட்டர் என்றும் உள்ளவாறு பொது மைய வட்டங்கள் வரைக. இப்போ நம்ம பொது மைய வட்டங்கள் வரையணும். அது வரையணும்னா உள்வட்டத்தின் ஆரமும் வெளிவட்டத்தின் ஆரத்தோட மதிப்பும் தெரியணும். நம்ம இந்த கொஸ்டின்ல உள்வட்டத்தின் ஆரம் கொடுத்துட்டாங்க. வெளிவட்டத்தின் ஆரம் நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா W = R2 - R1. Wனா வட்ட வளையத்தின் அகலம், அதோட மதிப்பு கொடுத்துட்டாங்க 2.5. அப்போ Wயோட மதிப்பு 2.5 = R2 தான் கண்டுபிடிக்கணும். R2னா வெளிவட்டத்தின் ஆரம், அதுதானே கண்டுபிடிக்கணும். அப்போ அதை அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ். இனி R1னா உள்வட்டத்தின் ஆரம், அதோட மதிப்பும் தெரியும் 4.5. இனி R2 தான் கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் வச்சுக்கிட்டு இதை அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம் 2.5. இனி -4.5 சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா +4.5 தான் மாறிடும். இனி அங்கே R2 மட்டும் இருக்கும். இதை ரெண்டையும் கூட்டலாம். 2.5 4.5 5 5 கூட்டினா 10. அப்போ 0 பாக்கி 1. புள்ளிக்கு நேரம் புள்ளி. 4 2 கூட்டினா 6. 6 கூட 1 கூட்டினா 7. புள்ளிக்கு அடுத்த 0னா அந்த 0 வேண்டாம். அப்போ என்ன கிடைக்குது? 7ன்னு கிடைக்குது. நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய 2 மதிப்பும் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம R2ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். R2னா வெளிவட்டத்தின் ஆரம். இனி உதவிப்படம் வரையலாம். உதவிப்படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. பொது மையம் வட்டம் வரையணும்னா பொதுவாக ஒரு மையம் வச்சுக்கணும். இந்த மையத்துக்கு O அப்படி நேம் கொடுங்க. இனிமே மையத்தில் காம்பஸோட முனையை வைத்து சின்னதாக ஒரு வட்டம், அடுத்த பெருசாக இன்னொரு வட்டம், இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. உதவிப்படம் வரையணும்னா எந்த ஒரு அளவுமே தேவை கிடையாது. நீங்களாவே ஒரு அளவு எடுத்து வரைஞ்சாலே போதும். இப்போ மையத்தில் இருந்து உள்ளே இருக்கு பார்த்தீங்களா? உள்ளே இருக்கக்கூடிய வட்டத்தோட பரிதியை தொடுற அந்த கோடு தான் உள்வட்ட ஆரம். இது 4.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதாவது OA இதோட மதிப்பு 4.5 சென்டிமீட்டர். இனிமே மையத்தில் இருந்து வெளிவட்டத்தோட பரிதியை தொடுற அந்த கோடு வெளிவட்ட ஆரம். இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம் 7 சென்டிமீட்டர். அதையும் எழுதிருங்க. ஓகேங்களா? இப்போ உண்மைப்படம் வரையலாம். உண்மைப்படம் வரைகிறதுக்கு பொதுவான ஒரு மையம் வச்சுக்கணும். இங்கே வச்சுக்கலாம். இந்த மையத்துக்கு O அப்படி நேம் கொடுத்துக்கலாம். இனிமே உள்வட்ட ஆரம் எவ்வளவு? 4.5 சென்டிமீட்டர். அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க. இப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக 0ல் வைக்கணும். பென்சிலோட முனையை கரெக்டாக 4.5ல் வைக்கணும். இதில் வச்சு காமிக்கிறேன். காம்பஸோட முனை கரெக்டாக 0ல், பென்சிலோட முனை கரெக்டாக 4.5ல். 4.5 அப்படின்னா என்னன்னா 4க்கும் 5க்கும் இடையில 10 கோடு இருக்கும். அதில் 5வது கோடில் வைக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக ஓவில் வைங்க. வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிருங்க. ஓகே, வரைஞ்சிட்டேன். இனி வெளிவட்ட ஆரம் 7 சென்டிமீட்டர். அதுக்கு திரும்பவும் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனையை 0ல் வைங்க. பென்சிலோட முனையை கரெக்டாக 7ல் வைங்க. சரிங்களா? ஓகே, 7 கரெக்டாக இருக்குது. இப்போ திரும்பவும் காம்பஸோட முனையை ஓவில் வைங்க. வச்சுக்கிட்டு ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இனி அளவுகளை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்வட்டத்தோட பரிதியில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இந்த புள்ளிக்கு A அப்படி நேம் கொடுக்கலாம். இனி வெளிவட்டத்தோட பரிதியில் ஒரு புள்ளி, இந்த புள்ளிக்கு B. ஃபர்ஸ்ட்டு OAயும் AAயும் இணைத்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகே, உள்வட்டத்தோட ஆரம் 4.5 சென்டிமீட்டர். அதை எழுதிக்கலாம். 4.5 சென்டிமீட்டர். இனி ஓவையும் பியையும் இணைக்கலாம். இதுதான் வெளிவட்ட ஆரம். இதோட அளவு 7 சென்டிமீட்டர். அதையும் எழுதிக்கலாம். 7 சென்டிமீட்டர். இப்போ தந்திருக்க அளவுகளை வச்சு பொதுமைய வட்டங்கள் வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா?
10வது கொஸ்டின், வெளிவட்டத்தின் ஆரம் 5.3 சென்டிமீட்டர் என்றும் வட்ட வளையத்தின் அகலம் 1.8 சென்டிமீட்டர் என்றும் உள்ளவாறு பொதுமைய வட்டங்கள் வரைக. நம்ம இங்கேயும் பொதுமைய வட்டம் வரையணும். சரிங்களா? அது வரையணும்னா வெளிவட்டத்தோட ஆரமும் உள்வட்டத்தோட ஆரத்தோட மதிப்பும் தெரியணும். நம்மளுக்கு இங்க வெளிவட்டத்தின் ஆரம் கொடுத்துருக்காங்க, உள்வட்டத்தின் ஆரம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா W = R2 - R1. Wனா வட்ட வளையத்தின் அகலம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.8. Wட மதிப்பு 1.8 = R2னா வெளிவட்டத்தின் ஆரம். நம்மளுக்கு கொஸ்டின்ல வெளிவட்டத்தின் ஆரம் கொடுத்துருக்காங்க 5.3 சென்டிமீட்டர். அப்ப R2ஓட மதிப்பு 5.3 சென்டிமீட்டர். நடுவுல மைனஸ். R1னா உள்வட்டத்தின் ஆரம், அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ -R1 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். மைனஸ் இங்க வந்துன்னா பிளஸ் ஆயிடும். சரிங்களா? அப்போ -R1 இங்க வந்துன்னா +R1. இப்போ இங்க 5.3 இருக்கு. இனி +1.8 அந்த பக்கம் போச்சுன்னா -1.8 மாறும். இப்போ கழிக்கலாமா? 5.3 1.8. கடன் வாங்கணும். கடன் வாங்கும் போது இது 13 ஆயிடும், இது 4 ஆயிடும். 13ல இருந்து 8 கழிச்சா 5, புள்ளிக்கு நேரா புள்ளி. 4ல இருந்து 1 கழிச்சா 3. அப்ப கழிச்சா என்ன கிடைக்குது? 3.5. அப்போ R1ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், 3.5. எல்லா மதிப்பும் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால இதையும் நம்ம சென்டிமீட்டர்ல எழுதிக்கணும். ஓகே, இப்போ உள்வட்டத்தோட ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். இனி உதைப்படம் வரையலாம். உதைப்படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. பொது மையம் வட்டம் வரையணும்னா பொதுவா ஒரு மையம் வச்சுக்கணும். இந்த மையத்துக்கு O அப்படி நேம் கொடுங்க. இனி சின்ன வட்டத்தோட பரிதியில ஒரு புள்ளி வைங்க. இந்த புள்ளிக்கு A. பெரிய வட்டத்தோட பரிதியிலையும் ஒரு புள்ளி, இந்த புள்ளிக்கு B. இப்போ சின்ன வட்டம் இருக்கு பாத்தீங்களா? இது உள்ள இருக்கனால உள்வட்டம். அப்ப இதோட ஆரம் எழுதிக்கணும்னா ஓவையும் ஏயையும் இணைச்சிருங்க. இதோட ஆரம் 3.5 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அடுத்த ஓவையும் பியையும் இணைங்க. அதாவது வெளிவட்டம் வெளியே இருக்கிறதுனால இது வெளிவட்டம். ஓயில இருந்து பி இதை இணைங்க. இது வந்து வெளிவட்டத்தின் ஆரம். அது கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 5.3 சென்டிமீட்டர். அதே அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ உண்மை படம் வரையலாம். உண்மை படம் வரையணும்னா பொதுவான ஒரு மையம் இங்க வச்சுக்கலாம். இந்த மையத்துக்கு O அப்படி நேம் கொடுத்துருங்க. இப்போ உள்வட்டத்தின் ஆரம் எவ்வளவு? 3.5 சென்டிமீட்டர். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனைய கரெக்டா 0ல வைங்க. பென்சிலோட முனைய கரெக்டா 3.5ல வைங்க. அதாவது 3க்கும் 4க்கும் இடையில 10 கோடு இருக்கும். அதுல 5வது கோட்ல வைக்கணும். சரிங்களா? அதுதான் 3.5. ஓகே, கரெக்டா இருக்கு. இப்போ காம்பஸோட முனைய இந்த O புள்ளியில வைங்க. வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டேன். இனி வெளிவட்டத்தோட ஆரம் 5.3 சென்டிமீட்டர். திரும்பவும் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனையை 0ல வைங்க. பென்சிலோட முனையை கரெக்டா 5.3ல வைங்க. அதாவது 5க்கும் 6க்கும் இடையில 10 கோடு. அதுல 3வது கோடுல வைக்கணும். அப்பதான் 5.3. ஓகே, கரெக்டா இருக்கு. இப்போ திரும்பவும் காம்பஸோட முனைய O புள்ளியில வைங்க. வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டேன். இனி இதுல அளவுகளை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் சின்ன வட்டத்தோட பரிதியில ஒரு புள்ளி, இந்த புள்ளிக்கு A அப்படி நேம் கொடுங்க. பெரிய வட்டத்தோட பரிதியிலே ஒரு புள்ளி, இந்த புள்ளிக்கு B அப்படி நேம் கொடுக்கலாம். முதல்ல ஓவையும் ஏயையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிருங்க. ஓகே, வரைஞ்சிட்டேன். இதோட அளவு 3.5 சென்டிமீட்டர். அதையும் எழுதிக்கலாம், 3.5 சென்டிமீட்டர். அடுத்த ஓவையும் பியையும் இணைத்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து 5.3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க, அதையும் எழுதிக்கலாம். இப்போ தந்திருக்க அளவை வச்சு பொதுமைய வட்டங்கள் வரைஞ்சிட்டோம். இதுதான் இந்த பயிற்சியில கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.